இப்ப ஏதாவது நான் தெரியாம சொல்றது, நீங்க நல்லா சொன்னம்மா அப்படின்னு நீங்க ஒரு ஒரு நேர்மறையான வார்த்தையை சொல்லி ஊக்கப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி முழுக்க முழுக்க நம்ம ஒரு எதையும் அனுபவத்திற்குள்ளே கொண்டு செலுத்தக்கூடிய அற்புதமான பாடலாக பார்க்கிறேன். போற்றிக்கு சரணாகதிக்கும் அதை பயன்படுத்துவார்கள் அந்த சொல். போற்றி என்பது நீங்க சொல்ல மாதிரி வந்தனம், வாழ்த்து, அப்புறம் அங்கீகாரம், சரண் எய்துதல் எல்லாம் சேர்த்துத்தார். இந்த பாட்டுல போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலூர் என்பார். தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு மார்கழி 20ஆம் நாள் திருவெம்பாவையினுடைய நிறைவு பாடலை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் நம்முடைய ஆன்ம விழிப்பிற்கான தூண்டுகோலை அமைத்து கொடுத்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விழிப்படைய செய்தார். பிறகு அடியார் கூட்டத்தோடு சேர வைத்தார். அப்புறம் அடியார் கூட்டத்தோடு சென்று நீராட வைத்தார். நீராடும் பொழுது இறைவியினுடைய காட்சிகளை நமக்கு சொன்னார். பிறகு திருக்கோவிலில் அவனுடைய திவ்ய கோலத்தை பற்றி சொன்னார். சரணாகதி என்றால் என்ன என்று ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி வந்தவர் இந்த பாடலிலே இறைவனை முழுக்க முழுக்க போற்றி போற்றி என்று, ஏனென்றால் போற்றி திருவகவல் எழுதியவர் அவர். அது 200 சொற்றம் வரிகள்ல முழுக்க போற்றி போற்றி என்று எழுதியவர். போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி என்றே அது நிறைவு பெறும். அப்படி அந்த சிவா அனுபவத்தை முழுமையாக கொண்டு வந்து ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மைல்கல்லான பாடல் இந்த பாடல். இந்த பாடல்ல போற்றி என்பதற்கான பொருளாக நான் படித்தது என்ன என்றால், போற்றி என்று சொன்னால் உங்கள் பாதங்களுக்கு வந்தனம், வணக்கம், உங்களை தொழுகின்றோம், நாங்கள் நினைக்கின்றோம். நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இதை அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. அதோடு மட்டுமல்ல, இது ஒரு நேர்மறையான பாடலாக பூர்த்தி பண்றார். நம்ம செய்யற போது கொஞ்சம் உனக்கு பின்னாடி இருந்தாலும் கடைசியா இப்ப ஏதாவது நான் தெரியாம சொல்றது, நீங்க நல்லா சொன்னம்மா அப்படின்னு நீங்க ஒரு நேர்மறையான வார்த்தையை சொல்லி ஊக்கப்படுத்துறீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி முழுக்க முழுக்க நம்ம ஒரு எதையும் அனுபவத்திற்குள்ளே கொண்டு செலுத்தக்கூடிய அற்புதமான பாடலாக போற்றிக்கு சரணாகதிக்கும் அதை பயன்படுத்துவார்கள் அந்த சொல். போற்றி என்பது நீங்க சொல்ல மாதிரி வந்தனம், வாழ்த்து, அப்புறம் அங்கீகாரம், சரண் எய்துதல் எல்லாம் சேர்த்துத்தார். இந்த பாட்டுல எதனால இந்த சரணாகதின்னு சொல்றேன்னா, அவருடைய பாதங்களை வச்சுதான் மொத்தம் சொல்றார். இந்த பாதங்களுக்கு என்னெல்லாம் பெயர் சொல்லியிருக்காரு பாருங்க. பாதமலர், செந்தளிர்கள், அடாட்டா எப்படி இருக்கான் செந்தளிர்கள். ஏன்னா பக்தர்கள் தொட்டு தொட்டு முட்டி முட்டி செவந்து போச்சு. அதனால பாதமலர், செந்தளிர்கள், பொற்பாதம், பூங்கழல்கள், இணையடிகள், புண்டரிகம், பொன்மலர்கள், இப்படி 7 பெயர் பாதங்களுக்கு சொல்றாரு. இப்ப ஒவ்வொன்றுக்கும் இன்னொன்று தொடர்பு காரணம் விளக்கம் சொல்றார். பாதமலர் ஆதி, செந்தளிர்கள் அந்தம், பொற்பாதம் உயிர்க்கு தோற்றம், பூங்கழல்கள் உயிர்க்கு போகம், இணையடிகள் எல்லா உயிர்க்கும் பொது, புண்டரிகம் மாலும் அயனும் காணாத முடிவு, பொன்மலர்கள் உய்ய ஆட்கொண்டு அருள். இப்படி என்ன அழகான ஒரு பாட்டு. அந்த பாதத்திலே இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவானது, மீண்டும் அங்கேதான் சென்று ஒடுங்குகிறது என்பது இன்னைக்கு அறிவியல் உலகம் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறதோ? அப்படித்தானா? இறைவனுடைய பாதத்தில் அது நம்ம மெய்ஞானிகள் முன்னாடியே சொல்லிட்டாங்கல்ல. என்றாவது ஒரு காலகட்டத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் எங்கோ சந்திக்கும். அதனால் மானிடம் பயன்பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயன்பெற வேண்டும். இது ஒரு கனவு, இது ஒரு வாழ்த்து கூட, இது ஒரு பிரார்த்தனையும் ஆகும். நம்ம அருளாளர்கள் ஆரம்ப காலத்திலே இருந்தே
இந்த உலகியல் அதனுடைய மாற்றம், அதை அறிந்து கொள்வது தானே அறிவியல். அது ஆன்மீகத்துக்கு ஒன்றும் முரணானது கிடையாது, எதிரானதும் கிடையாது. இப்படி நம்ம சுருக்கமா வச்சுக்கலாம் பாரதி. அதாவது ஒரு பொருளின் உண்மையை கண்டறிய முற்படுவது விஞ்ஞானம், உண்மையின் பொருளை கண்டறிய முற்படுவது மெய்ஞானம். அப்படி நம்ம அருளாளர்கள் இந்த உலகியலோடு சேர்ந்து அதன் பின்புலத்தில் இருக்கக்கூடிய மெய்ஞானத்தையும் உணர்ந்து நமக்கு உணர்த்துவதற்குத்தான் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். அதுல மாணிக்கவாசகரும் ஒருவர் இல்லையா? இங்க நிற்கிறார். இந்த ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று தொடங்கி இப்போது இந்த பாட்டுல ஆதி எது அந்தம் எது என்று விளக்குகிறார். எல்லாம் இந்த பாதம் தான். அத வள்ளுவர் கற்றதன் நற்றால் தொழாரெனின் கற்றதனால் ஆய பயனின். என்ன பயன்? ஒண்ணுமே இல்லை. கல்வி என்பது இந்த உலகத்துல உள்ள செய்திகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு கருவி. ஆனால் அந்த கல்வியினுடைய பயன் பின்னாடி போய் என்னென்றால் அந்த ஞானத்திற்கு போவதற்கு இறைவனை காட்டி கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு கல்வி விட்டால் தானே அங்க போகிறதுக்கே அந்த மாதிரி வரும். ஈருன்னா நமக்கு தெரியும் முடிவு, புண்டரிகம்னா தாமரை. இந்த சொற்களையும் நம்ம இங்க இதுல இருந்து தெரிந்து கொள்கிறோம். நம்ம உய்யும்படி நம்மை ஆட்கொண்டு அருளுகின்ற தாமரை மலர் போன்ற பாதங்கள் அப்படின்ட்டு. உயிர்க்கு ஈராம் இணையடிகள்ங்கிறார்ல, அற்புதமான சொல்லாட்சி அது. சரி, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நீ அங்கதான் போய் முடியணும். இப்பவே தெரிந்து கொண்டால் அப்பவே அது இந்த வாழும் கணந்தோறும் நம்ம இன்பத்தில் வாழலாம். அதுதான் வாழ்வாங்கு வாழுது. காலம் எப்பவுமே நமக்கெல்லாம் கடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிகிறது. கடந்து கொண்டு போகும்போது கூட நம்ம விட்டுறோம் இல்லையா? என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத விட்டுறோம். இறைவன் எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடியவன். அதனால இந்த மார்கழி நீராடும் பொழுது கூட, இந்த கணத்தில் கூட உன்னை போற்றிக்கொண்டே நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லிதான் போற்றி மார்கழி நீராடையிலோ ரெம்பாவா என்று. இந்த நீராடுவது என்பது சாதாரண செயல் அல்ல. நீங்க முன்னாடி ஒரு பாடல்ல சொன்ன மாதிரி, அதான் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு பாடல்ல சொன்னீங்க இல்லையா? இது ஏதோ புற சுத்திக்காக மட்டும் இல்ல, அந்தக்கரண சுத்தி என்பார்களே பெரியவர்கள். குளித்தல் அன்று சிவனில் திளைத்தல். அதை நமக்கு உணர்த்துவதற்கு ஒரு பெரிய முயற்சி செய்து 20 பாடல்கள், திருவெம்பாவை என்கின்ற அற்புதமான பாடல்கள் இன்று வரைக்கும் நாம் சிந்தித்திருக்கின்றோம். இதுவரை நம்மையெல்லாம் அந்த திருப்பள்ளியில இருந்து எழுச்சி பெற செய்வதற்காக அவர் பாடிய பாடல்களை சிந்தித்தோம். நாளை மார்கழி 21ஆம் நாள். நாளை தொடங்கி அடுத்த 10 நாட்களுக்கும் நாம் திருப்பள்ளி எழுச்சியை சிந்திக்க இருக்கின்றோம். நாளை சந்திப்போம். நன்றி.